Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல IIT JEE மெயின்ஸ்ல மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ரிலேஷன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன். செட் தியரி, ஃபங்க்ஷன் தியரி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா என்ன அப்படின்னு சொல்ல போறேன். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா IIT JEE மெயின்ஸில் மேத்தமெட்டிக்ஸுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னைக்கு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக என்ன அப்படின்னு சொல்லி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போகிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸில் கண்டினியூஸாக நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அதனால தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக நம்ம எல்லாத்தையுமே நிச்சயிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். ஆல்ரெடி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸு, இன்டெக்ரல்ஸ், டெஃபினிட் இன்டெக்ரல்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்க. இன்னைக்கு பாருங்க, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு ஏ, ஆறுனே வச்சுக்கோமா, ரிலேஷன் ஆறுனே வச்சுக்கோம். ஏ ரிலேட்டட் டு ஏ. எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா 4 less than or equal to 4. ஈக்குவல் டு இருக்குல்ல, லெஸ் than இல்லாட்டாலும் ஈக்குவல் டு இருக்கு. அப்போ 4 is in the relation reflexive. அந்த ரிலேஷன் எது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல. சரியா? A related to A, 4 less than or equal to 4. இதே 4 strictly less than 4 அப்படின்னு வந்ததுன்னா அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ரிஃப்ளெக்சிவ் அது ரிலேட் ஆகல இல்லையா? ரிலேட் ஆனாதான் அது ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது சிம்மெட்ரிக். சிம்மெட்ரிக்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா A related to B implies B related to A. A B கூட ரிலேட்டடா இருந்ததுன்னா B A கூட ரிலேட்டடா இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கோங்க. A parallel to B. A எப்படி இருக்கு? parallel to B இருக்கு. அதே சமயம் B யும் என்ன செய்யுது? parallel to A இருக்கு. இது ரிலேஷன் இல்ல, சிமெட்ரிக் இல்ல அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதா, சிமெட்ரிக்ங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா A perpendicular to B, B perpendicular to A. A B க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு, B A க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. இப்ப சிமெட்ரிக் இன்னொரு ரிலேஷன் சொல்றதா இருந்தா சீதா is a sister of ஊர்மிளா. சீதா is a sister of ஊர்மிளா. சரியா? இப்ப ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல அப்படி பார்த்தோம்னா ஊர்மிளா is a sister of சீதா. ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். அப்படிதானா? அப்ப A related to B, B related to A. இது கரெக்டா வருது. சரியா? இந்த இடத்துல நான் இன்னும் வேற ஏதாவது போடுவோம். வேற ஏதாவது போட்டோம் அப்படின்னா Sita is a sister of, ஏதாவது பேர் வச்சுக்கலாம். Sita is a sister of முருகன். Sita is a sister of முருகன். அப்போ A related to B. ரிவர்ஸ்ல சொல்ல முடியுமா? முருகன் is a sister of சீதா, ராங் ஆயிடுது இல்லையா? அப்போ இதுல வந்து A related to B இருக்கு, but B is not related to A. அப்ப இது என்னது? சிம்மெட்ரிக் கிடையாது. இது சிம்மெட்ரிக் கிடையாது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். ரிஃப்ளெக்சிவ்க்கு எக்ஸாம்பிள் சொன்னோம், சிம்மெட்ரிக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம். இது சிம்மெட்ரிக் இல்ல அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். இப்ப A less than or equal to B, அதாவது 4 less than or equal to 5. 4 என்னது? less than or equal to 5. strictly less than கூட போடலாம். ரிவர்ஸ்ல சொல்ல முடியுமா? 5 less than or equal to 4 சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இந்த ரிலேஷன் என்ன கிடையாது? சிம்மெட்ரிக் ரிலேஷன் கிடையாது. இந்த ரிலேஷன் சிம்மெட்ரிக் கிடையாது. சரிதானா? இது சிம்மெட்ரிக், சிம்மெட்ரிக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், சிம்மெட்ரிக் இல்லைங்கிறதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தது வந்து
என்ன செய்ய முடியும், ஏதாவது ஒரு ரிலேஷனை கொடுத்து வாட் எவர் இட் பி, எந்த ரிலேஷன்னாலும் அதை கொடுத்து அது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படிங்கிறது கேட்டால் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், சொல்ல தெரியும். இப்போ அடுத்தது ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு ஏ அப்படி இருந்ததுன்னா சிம்மெட்ரிக். அடுத்தது டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்சிட்டிவ்னா என்ன, ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி implies A related to C. A related to C. A B க்கு ரிலேஷனா இருக்கணும், B C க்கு ரிலேஷனா இருக்கணும், அப்போ A related to C ஆ இருக்கும். சரியா? இப்போ நான் அதுக்கு இப்போ ஏற்கனவே அந்த சீதா எக்ஸாம்பிளே சொல்லணும். சீதா is a sister of ஊர்மிளா. சரியா? ஊர்மிளா is a sister of மாண்டவி, சுதகீர்த்தி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத பேரா இருக்கும் இல்லையா? உங்களுக்கு யாருக்காவது மாண்டவினா யாரு, ஊர்மிளானா யாரு அப்படின்னு தெரியும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஊர்மிளா இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் மாண்டவி. அப்போ சீதா இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் ஊர்மிளா, ஊர்மிளா இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் மாண்டவி. அப்ப நம்மளுக்கு என்ன வந்துடும், சீதா இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் மாண்டவி, சீதா இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் மாண்டவி. அப்படின்னா இந்த ரிலேஷன் என்ன செய்யும், டிரான்சிட்டிவ் ரிலேஷனா இருக்கும். இந்த ரிலேஷன் டிரான்சிட்டிவ் ரிலேஷனா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், நான் மேத்தமெட்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். A less than or equal to B, இது less than or equal toங்கிறது தான் நம்மளுடைய ரிலேஷன். B less than or equal to C, அப்படின்னா A less than or equal to B, this B is less than or equal to C, which implies நம்மளுக்கு என்ன வந்துரும், A less than or equal to C. அப்போ A related to B, B related to C implies A related to C. A related to C அப்படின்னு வந்துருதா? சரிதானா? Therefore this is a transitive. This relation is transitive. இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, சிம்மெட்ரிக்னா என்ன, டிரான்சிட்டிவ்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, டிரான்சிட்டிவ்க்கு straight line A, straight line B. A is parallel to B, B is parallel to C. A parallel to B, B parallel to C. A B க்கு parallel இருக்கு, B C க்கு parallel இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா A என்ன ஆயிடுது, parallel to C ஆயிடுதா? A parallel to C. Therefore இதுவும் என்னதுதான், நம்மளுக்கு டிரான்சிட்டிவ் ரிலேஷன் தான். இப்போ இந்த மூணு ரிஃப்ளெக்சிவ், சிம்மெட்ரிக், டிரான்சிட்டிவ், இந்த மூணு ரிலேஷனும் இது இருந்ததுன்னா அந்த ரிலேஷனை தான் நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த ரிலேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். அப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க சொன்னா நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம், ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? மூணுமே இருக்கணும், ரிஃப்ளெக்சிவ், சிம்மெட்ரிக், டிரான்சிட்டிவ். அதுக்கப்புறம் ஏதாவது இல்லை அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரிஃப்ளெக்சிவ் இல்லை, சிம்மெட்ரிக் இல்லை அப்படின்னு ஒன்று ஒன்றா எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ரிஃப்ளெக்சிவ், பேரலல் எடுத்துக்கோங்க. பேரலல் இதான் ரிலேஷன். எனி லைன் இஸ் பேரலல் டு இட் செல்ஃப், இது ஸ்டாண்டர்டா உள்ள ரிசல்ட். எந்த லைனுமே அந்த லைனுக்கு பேரலா தான் இருக்கும். அப்படின்னா ஏ ரிலேட்டட் டு ஏ. அடுத்தது A related to B, A is parallel to B, A parallel to B implies என்னது, B parallel to A. A parallel to B இருந்தா immediate நம்ம என்ன சொல்லிடலாம், B parallel to A சொல்லிடலாம். அடுத்தது B அப்போ இது என்ன செய்யுது, சிம்மெட்ரிக் ரிலேஷனா இருக்கு. அடுத்த டிரான்சிட்டிவ், A parallel to B, B parallel to C, அப்போ A is parallel to C. அப்ப இந்த parallel அப்படிங்கிற ரிலேஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கு, ரிஃப்ளெக்சிவா இருக்கு, சிம்மெட்ரிக்கா இருக்கு, டிரான்சிட்டிவா இருக்கு. Therefore this parallel is an equivalence relation. சரிதானா? இதை நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்த எக்ஸாம்பிள் நான் பெர்பெண்டிகுலர் எடுத்துக்கிறேன். இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செக் பண்ணி பார்ப்போம். எனி லைன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு இட்செல்ஃப் அப்படின்னு நம்மளுக்கு அப்படின்னு ஒரு ரிசல்ட் கிடையாது. அப்படின்னா இந்த பெர்பெண்டிகுலர்ங்கிற ரிலேஷன் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். இது என்ன கிடையாது, ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. சரியா? அடுத்தது A perpendicular to B,
A perpendicular to B. பார்த்த உடனே தெரியுது B perpendicular to A தான். அப்படிதானா? அடுத்தது நான் என்ன சொல்ல போறேன்? A perpendicular to B implies B perpendicular to A. அப்படினா இது என்ன செய்யும்? சிம்மெட்ரிக்கா இருக்கும். சிம்மெட்ரிக்கா இருக்கும். அடுத்தது A perpendicular to B, B perpendicular to C. C என்ன செய்ய போறேன்? perpendicular to C போட போறேன். B க்கு போடு. B க்கு perpendicular-ஆ C போட்டுருக்கேன். இப்போ A perpendicular to C வருமா? வராது. Aயும் Cயும் parallel-ஆ இருக்கு. அப்போ இந்த ரிலேஷன் என்ன கிடையாது? transitive கிடையாது. இந்த ரிலேஷன் transitive கிடையாது. சரிதானா? இந்த மாதிரி இந்த ரிலேஷன் வந்து கொடுத்திருக்கக்கூடிய ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவா, சிம்மெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா அப்படின்னு நம்ம ஒண்ணுத்துக்கும் நம்ம என்ன செய்யலாம்? எழுதி கண்டுபிடிச்சு பார்க்கலாம். இப்ப less than or equal to எடுத்துக்கோங்க. less than or equal to A less than or equal to B அப்படின்னா A less than or equal to A ரிஃப்ளெக்சிவ் இருக்கும். A less than or equal to B but B is not less than or equal to A. இப்போ சிம்மெட்ரிக் கிடையாது. அடுத்தது A less than or equal to B, B less than or equal to C implies A less than or equal to B, which B is less than or equal to C implies A less than or equal to C. அப்போ இந்த less than or equal toங்கிற ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவா இருக்கு, டிரான்சிட்டிவா இருக்கு, பட் இட் இஸ் நாட் சிம்மெட்ரிக். இப்போ எது ரிஃப்ளெக்சிவ் இல்ல அப்படிங்கிறதுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா A less than A அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியாது? A less than Aன்னு நம்மளால சொல்லவே முடியாது. A less than A. அதே மாதிரி A less than B which implies B is not less than A. A less than B 2 less than 3. ஆனா 3 என்ன செய்யுது? greater than 2 அல்ல இருக்கும். அப்ப இது கிடையாது. அப்போ இது இந்த less than, strictly less than அப்படிங்கிற ரிலேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது என்னவா இருக்கும்? என்னவா இருக்காது? ரிஃப்ளெக்சிவாவும் இருக்காது, சிம்மெட்ரிக்காவும் இருக்காது. அடுத்து டிரான்சிட்டிவ் மட்டும் இருக்கும். A less than B, B less than C implies A less than B which is less than C which implies A less than C. அப்போ ஆனா இந்த ஃபங்க்ஷன், இந்த ரிலேஷன் நம்மளுக்கு என்ன செய்யுது? டிரான்சிட்டிவா இருக்கு. சரிதானா? அப்போ ஒரு ரிலேஷனை ரிஃப்ளெக்சிவ்னு எப்ப சொல்றோம், சிம்மெட்ரிக்னு எப்ப சொல்றோம், டிரான்சிட்டிவ்னு எப்ப சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜஸ்ட் இது டெஃபினிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இது ரிலேட்டடா ப்ராப்ளம் நாளைக்கு கிளாஸ்ல கொடுப்பேன். அதனால நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை மாதிரி IIT JEE ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அப்படி நிறைய பேர் நம்மளுடைய சேனல் அப்ரோச் பண்ணால் தான் என்னால் லெங்க்தி வீடியோஸு, நிறைய வீடியோஸ் எல்லாமே கொடுக்க முடியும். அதில் கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம், ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள்.